अस्सलाम वालेकुम, नमस्ते, सत श्री अकाल। उम्मीद करता हूँ ठीक होंगे, खुश होंगे। मैं हूँ तारिक नियाज़ी, मेरे साथ मौजूद हैं मरीम इफ्तिखार। स्टार्ट करते हैं वीडियो को, फिर चलते हैं गपशप। तो दोस्तों, वीडियो का टाइटल है कट्ठू परोठा। कट्ठू परोठा। शदीफ परोठा। आपको नजर नहीं आता? कम आता है ना। रेसिपी कुकिंग इन विलेज। स्टार्ट करते हैं वीडियो को, बस जो भी है समझ गया ना। கொத்து பரோட்டா செம்மையா சமைக்கிறா, பயங்கர மறுசிக்கிறா. இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. நல்லா கட்டி விடு. தண்ணி ஊத்தலா. மச்சான் தண்ணி உண்டா. உப்பை எல்லாம் பெடஞ்சு விட்டுங்க. கிளறடா சுத்தி போடுடா. காத்து பெடஞ்சு விட்டுறணும். இது காத்து அடிக்குது. காத்து மேல காத்து அடிக்குது. எங்க போறா காத்து அடிக்குது. ஊத்தி. எல்லாத்தையும் பெடஞ்சுக்கிறங்க. தண்ணி உதவி தான்டா. அண்ணே நான் உதவி தானே பண்றேன். மாப்ள என் கையில வந்து குத்துறாதே, கட்டி விடுறா. கையிலலாம் கட்ட முடியாதுங்க. யாராச்சும் வந்து கையில கட்டி விடுங்கடா. பின்னாடி கட்டி விடுறா. இறக்கி கட்டா. பேசே அப்பதான் கையில மாவுல படாது. படுதுடா. எண்ணெய் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஊறி போடுங்க. மச்சான் தென்னை மரத்துல கொய்யாக்காய் கடந்தா புடிங்கிட்டு வாங்க. நல்லா காயா பார்த்து புடுங்க. சாப்பாடா நறுக்கி ரவுண்ட் ரவுண்டா என்கிட்ட கொடுத்துருங்க. நான் எடுத்து வைக்கிறேன் மச்சான். உங்க அண்ணன் ஊர்வா தொட்டுக்கிட்டு சாப்பிடுறனா நானே கழிச்சு விடணும். அப்ப எல்லாத்தையுமே கழிக்கணும். ஒன்னே சொல்றாங்க மச்சான். அவரு அண்ணே பல தொழில் கையில இருக்குண்ணே. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம பரோட்டா போட்டு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி அடிக்கலாமா? இதெல்லாம் எது எடுத்து வைக்கிறது? சாப்பிட்டது சிக்கன் குழம்பு சூப்பரா வச்சானா. நல்லா தெளிங்கண்ணே. இல்ல வயலே போடல ஒரு துறார் கறி உண்டோ? உண்டு 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 உண்டு. பொரிச்சு எண்ணெய் ஊத்தி சட்டியில் கொண்டு வரணும். நிறைய இந்தியா மட்டும் அடுப்பு எரிக்கிற மாதிரி கொண்டு வாங்க. அதை வச்சுட்டு போங்க. சாமே சாமே தண்ணி வெல்லாமே. தாத்தா இந்த தென்னை மட்டைகளை வெட்டி ஒரு இந்த தண்ணி அடுப்பு ரொம்ப சூடாயிருக்குப்பா. தண்ணியை தெளிங்க. தண்ணியை யாரும் ஒன்று நிம்மதியா வாழ விடலையா? விடலையா? கூடவே வரும். கூட சரி 25. என்ன கூட ஒரு பரோட்டா தேய்ச்சி கொடுத்துருங்கண்ணே. சரிண்ணே. 10 பரோட்டா இது வருஷம் 4 எடுத்தா போடுங்க. இடம் இருக்கு. இது உடனே பிடிக்கும். பரோட்டா நடுவில் தான் குடிக்குது. வெந்த பக்கெட்லாம் எடுத்து வேகாத பக்கெட் போட்டுட்டு வேகாத கட்டி விடு. இந்த இடத்துல தணல் அதிகமாக கிடக்கு. ஒரு சைடு எரியுது, ஒரு சைடு மாத்திக்க. ஒன்னே தானே சொல்றேன். நம்ம இட்லி துணியை காய போடுற மாதிரி தான் விசிறிய. இட்லி துணி இல்லை, எல்லா துணியும் அப்படிதான் நல்லா நீட்டா போட்டு எடுத்துட்டோம். உதறா நூடுல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருடா. சொல்லுவையா? நானும் பார்த்துருக்கேன். கையில என்ன இருக்கு தெரியுமில்ல? அப்படி இங்க இருங்க. ரொம்ப திரட்டணும். இப்போ இங்கிட்டு பார்த்துக்க முடியாது. அதுதான் இதுவா இருக்கும். பச்சை கலர்ல இருக்கு. டீயே இருக்காது. அடிங்கண்ணே. கொத்து பரோட்டாக்கு பிக்கே கூடாது. அப்படி வெள்ளம் பிச்சு இங்கே பிச்சு உதருங்கண்ணே. போது எடுத்துக்கலாம். அடுப்பு லேசா குறைச்சிக்க. போய்தா சுடுதா. நான் விறகு 2 விறகு வச்சிருக்கேன். அந்த முட்டை அமுக்குடா. அண்ணன் போட்டுருக்காங்க பாருப்பா. முசுக்கு நமக்கு. ஆமா இப்படி எடுத்து எதுலயே எடுத்துக்கிட்டா சரி. நூடுல்ஸ்
இங்கே இன்னொரு கரண்டி வைங்க. ஃப்ரெஷ் நம்ம அடுத்த சின்ன மணியா? இப்பா என்ன சுடுது? நல்லா ஹாட் பாக்ஸ்ல வைக்காமலே இருந்திருக்கலாம். சூடா இருக்கு. சூடு ஐயோ சூடு ஒண்ணு பண்ண முடியாது. வச்சிருக்கலாம். எண்ணெயை ஊத்து நீ. இல்ல மாட்டுறது ரசிக்கிற மாதிரி என்னைக்காவது நீங்க பாடி இருக்கீங்களா? போட்டு பிச்சு பிடி தப்பிச்சா ஒரு சைடு உள்ள பிச்சு போடுறா. எனக்கு தெரியுது எல்லாத்தையும் போட்டேன். ஒரு அள்ளி போடுறா. பிச்சு கீழே பார்க்கும்போது யாருக்கு நல்லா பாறை போட்டு என்ன நான் போட்டுறேன். சுடுது. நீ விட்டு நல்லா விரிச்சு பிடி. அப்படியே உள்ள போகட்டும். அப்படியே உள்ள வை. அளவு கரெக்டா இருக்கா? செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். நறுக்கின வெங்காயம். சேர்த்துக்க அப்படி. சரி. நீங்களே அள்ளி காலில் போட்டுக்கங்க. நறுக்கின தக்காளி. வரேன். கருவேப்பிள்ளை. சூடு ஒண்ணும் பண்ண முடியல இங்க. வந்துட்டேன் முட்டை பிச்சு போட்ட புரோட்டா. அள்ளி போடுங்க தம்பி. அள்ளி போடுங்க. பரவனாப்புல அள்ளி போடு. சிந்தாம அள்ளி போடு. எங்கடா நீங்க வச்சிருந்த கரண்ட்? அடிக்கணா சீக்கிரம்னா உள்ள போகுதுனா எரியுதுனா பல நாள் தூங்காத. வலிச்சல் ஒரேதான். தூங்காத மாதிரி தூக்கு இல்லடா. மொத்த அங்க தள்ளி விட்டுக்க அப்படி. வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் ஏறுது தாத்தா. கொத்து புரோட்டா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடையில இப்பெல்லாம் பார்க்க கூடாது. உடைச்சு ஊத்துன முட்டை. ஊத்தி விடு. அப்படிதான் சேர்த்துக்கு கீழே மேல நல்லா விட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும். உனக்குன்னு மிளகு தூள். உப்பு. விவசாயம் பார்த்தா கை நிக்காது இல்ல. கறி குழம்பு. கையெடுத்துங்க. எங்க பரப்பனாப்புல ஊத்தி விடு. போய் மோந்துவாங்க. மோந்துட்டோம். சேர்த்துக்கு அப்படி. நம்ம கொட்டா கறி குழம்பு கறியோட கொட்டியா? வாசனை கமகமான இருக்கு பாரு. வேற லெவல்னு கறி குழம்போட கொட்டி. வேற லெவல் புடினே இன்னைக்கு. சேர்த்து சூப்பர்ண்ணே. வேற லெவலா இருக்குண்ணே.
நம்ம கடைக்கு போய் புரோட்டா வாங்கி கறி குழம்பு ஊத்தி ஆம்லெட் வாங்கி அதை தொட்டு சாப்பிட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம கொத்து புரோட்டா பண்ணிருக்கோம். அந்த கறி குழம்பு முட்டை வதக்கின வெங்காயம்லாம் சேர்ந்து அள்ளி திங்கும் போது அடடா, இதை சாப்பிட்டு உங்களுக்கு தெரியும் இதோட சுவை வேற லெவல். தீனி கொத்து புரோட்டா அவ்வளவு அருமையா இருக்கு இன்னைக்கு. வேற லெவல் சாப்பாடு. जनाब मरियम, हमें तो हर पल एक सरप्राइज मिल रहा था कि अब शायद पराठे खाएंगे, अंडों के साथ खाएंगे. अच्छा, हमारे यहाँ पे क्या है, पराठा बन गया, पराठा पराठा ही रहता है. ना तो पराठे को तोड़ा जाता है, ना पराठे को सालन बनाया जाता है. कभी भी ऐसा कुछ भी नहीं होता हमारे यहाँ पे. पराठा बस पराठा. एक आध रेस्टोरेंट ऐसा खुला है जिसने पराठे को तोड़ के देसी घी मिला के और कुछ करके चूरी बना के दे रहे हैं. वरना पराठे के इन्होंने पराठे का पूरा सालन ही बना डाला. और यानी शौक उसके ऊपर भी सालन डाला, फिर सालन, फिर टमाटर, फिर अंडे, फिर ये, फिर वो. क्या टेस्ट होगा. यानी हम लोग जो है ना निवाला तोड़ते हैं, एक सालन लगाते हैं, खाते हैं. यहाँ पे समझो आपको कोई मेहनत करने की जरूरत नहीं, मुंह में डालने की जरूरत है. ये डाला आपको. बोल रही थी मुझे नहीं दिखाए. बस क्या करें आप. लेकिन ये चीज तो आप कभी खा भी नहीं सकेंगे मुझे लग रहा है. क्यों? कैसे बनाओगे, इतनी मेहनत है. लेकिन वैसे पराठे के साथ अंडे टमाटर ये वो मिक्स करके बनाया जा सकता है, तो है ना. इतना मुश्किल नहीं है. क्या कहती हो. लेकिन इन्होंने वो नहीं दिखाया ना, इन्होंने क्या नमक डाला है, कौन सी मिर्च डाली है. मतलब जो नॉर्मल मिर्च तो ज्यादा डाली नहीं इनमें कुछ, है ना. सालन जो बनाया होगा ना उसमें सब कुछ मिक्स होगा, जैसे नॉर्मल एक सालन बनाया ना इन्होंने. अच्छा, ये चीज कैसी लगी कि आखिरी में ओल्ड एज होम में जाके वो देते हैं. अच्छा लगा, बहुत अच्छा लगा, हमें भी देना चाहिए. बहुत ही यूनिक आइडिया है, बहुत जबरदस्त है. और इनका जो बनाने का अंदाज है ना, ये एक्साइटेड होके ये बहुत फेमस है साउथ इंडिया में. ये फिल्म में आ चुके हैं. इनको फिल्म वालों ने भी अपने पास लिया है, इतने फेमस हो चुके हैं. बहुत बड़ा यूट्यूब चैनल है साउथ इंडिया का. इनकी लैंग्वेज समझ में आए या ना आए, लोग इनका बनाना ही देखे. मिसाल के तौर पे एक साउथ इंडिया की वीडियो है, हमें समझ मतलब आई. वो खुले एरिया में बना रहे, हमारे अच्छा तो लग रहा है. किचन में. हाँ ना, अच्छा लग रहा है, ठीक है. हमारे अच्छा, किचन में बनाते हैं, पूरा धुआं हो जाता अच्छा है. कुछ बता रहे हैं, हमें समझ में नहीं आ रहा. हाँ. ठीक है, लेकिन हमें दिख तो रहे, हमें समझ तो आ रहा है. क्या कहती हो. यानी दिख रहा है, हमें चीजें डाल रहे हैं, तो ये बहुत सारी दुनिया देखती है. सिर्फ इस लैंग्वेज को समझने वाले नहीं, पूरी दुनिया देखती है, तभी इनका इतना बड़ा चैनल हो गया है. खैर, बहुत ही इंटरेस्टिंग था. मैंने फर्स्ट टाइम ये चीज देखी कि मैंने खुद फर्स्ट टाइम पराठे का कटाकट, इसको क्या कहेंगे, पराठा. पाकिस्तान में कराची में अगर कोई पराठे का कटाकट बना के देना शुरू कर दे वायरल, यहाँ से मुझे इतने आइडिया मिले कि मैं क्या बताऊँ. पराठे का कटाकट, इतने यूट्यूबर आएंगे, इतने वीडियो बनाने वाले आएंगे, ब्लॉगर आएंगे, पराठे का कटाकट मिलता है. यानी हैरत अंगेज आइडिया यहाँ से ले लो. यकीन करें, बस पराठे का कटाकट बहुत फेमस होगा. खैर, बहरहाल दोबारा किसी और वीडियो के साथ आपसे मुलाकात होती है. जब तक के लिए अल्लाह हाफिज़.